அபு கபசா உமர் இப்னுல் சாதுல் அன்மாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 3 விஷயங்களை உங்களிடம் நான் சத்தியம் செய்து அறிவிக்கிறேன், அதை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். 1, தர்மம் செய்வது ஒரு மனிதனின் சொத்தை குறைத்து விடாது. 2, அநீதம் செய்யப்பட்ட ஒருவன் அது விஷயமாக அவன் பொறுமையாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பதில்லை. 3, யாசகத்தின் வாசலை ஒருவன் திறந்து கொண்டால் இழிவின் வாசலை அல்லாஹ் திறக்காமல் இருப்பதில்லை. இன்னும் உங்களுக்கு சில செய்திகளை கூறுகிறேன், அதை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உலகம் 4 பேர்களுக்கு மட்டும்தான். 1, ஒருவனுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் அறிவையும் வழங்குகிறான். அவன் இது விஷயமாக தன் இறைவனை பயப்படுகிறான். தன்னுடன் அவனின் உறவினர்களை சேர்க்கிறான். மேலும் அல்லாஹ்வுக்குரிய உரிமைகளை அறிகிறான், செயல்படுத்துகிறான். இவன் உயர்ந்த பதவிகளில் உள்ளான். 2, ஒருவனுக்கு அல்லாஹ் அறிவை வழங்கியுள்ளான், செல்வத்தை அவனுக்கு வழங்கவில்லை. அவன் உண்மையான எண்ணமுடையவன். எனக்கு சொத்து இருந்தால் நானும் இவரை போன்று செயல்படுவேன் என்று கூறுகிறான். இதுவே இவனது எண்ணமுமாக உள்ளது. எனவே இவ்விருவரின் நற்கூலியும் சமமாகும். 3, ஒருவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருந்தான், ஆனால் அறிவை அவனுக்கு வழங்கவில்லை. அறிவின்றி அவனது சொத்தில் அவன் மூழ்கி கிடந்தான். அவன் தன் இறைவனுக்கு பயப்படவில்லை, தன் உறவினரையும் அவன் சேர்த்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுக்குரிய உரிமைகளையும் அவன் அறிந்திடவில்லை. இவன் மிக கீழான தகுதியில் உள்ளான். 4, ஒருவனுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் அறிவையும் வழங்கவில்லை. எனக்கு சொத்து இருந்தால் இவனை போன்று தீய செயல்களை நானும் செய்வேன் என்று கூறுகிறான். அவன் தன் எண்ணப்படி உள்ளான். இவ்விருவரின், அதாவது 3வது மற்றும் 4வது நபர்களின் தண்டனையும் சமமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2325. இது ஹசன் சஹீஹ் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள்.